நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒப்பந்தங்கள் ஒதுக்கீட்டில் ஊழல் என புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்கள். வணக்கம். தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்கள் நியமனங்களுக்கு 634 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டிருப்பதால் இது குறித்து வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த ஆதிநாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதேபோல நகராட்சி நிர்வாகத்துறை ஒப்பந்தங்கள் ஒதுக்கீட்டில் 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு அதிமுக எம்பி இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த இரு மனுக்களும் தலைமை நீதிபதி MS ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஆதிநாராயணன் வழக்கில் தமிழக அரசு தரப்பில் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தை டிஜிபி அரசுக்கு அனுப்பி வைத்தார். விரிவான விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. தற்பொழுது விசாரணை நடந்து வருகிறது. விசாரணையை முடிக்க 180 நாட்கள் அவகாசம் உள்ளது. இந்த விவகாரத்தில் நேரடியாக வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பில்லை என்றும், மனுதாரருக்கு எதிராக 25 வழக்குகள் உள்ளன என்றும், அதில் 6 வழக்குகள் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தாக்கல் செய்துள்ள இருவரில் ஒருவர் அரசியல்வாதி என அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் குறிப்பிட்ட போது, அரசியல்வாதிகள் வழக்கு தொடரக்கூடாதா? மக்கள் பிரதிநிதிகள் கூட பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்துள்ளனர் என தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கறிஞர் ரமேஷ் டிஜிபிக்கு வெறும் தகவல் மட்டும் அனுப்பி வைக்கவில்லை, ஆதாரங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதனால் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தாமல் நேரடியாக வழக்கு பதிவு செய்யலாம், மேல் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி கடிதம் அனுப்பிய நிலையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்று தெரிவித்திருக்கிறார். டிஜிபி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் கபூர் சௌத்ரி இந்த மனுவை தாக்கல் செய்ய மனுதாரர்களுக்கு அடிப்படை உரிமை இல்லை என்றும், இருவரின் நம்பகத்தன்மையை ஆராய வேண்டும் என்றும், எந்த வழக்கின் சோதனையில் ஆதாரங்கள் கிடைத்ததாக அமலாக்கத்துறை கூறுகிறதோ அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது என குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் டிஜிபி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அவ்வாறு செயல்படாதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இதையடுத்து அரசு தரப்பில் பதில் மனுவுக்கு பதிலளிக்கும்படி ஆதிநாராயணன் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இன்பதுரை தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் டிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு இரு வழக்குகளின் விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.